இப்போ வந்திருக்கிறது கார்கோ டேங்க் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம கார்கோ டேங்க். இங்கே பார்த்தீங்களா, மேலே இந்த லேடர் இருக்குது, ஆஸ்திரேலியன் லேடர். இது சொல்லுவாங்க, வெர்டிக்கல் இல்லை, வெர்டிக்கல் இதோட அந்த பக்கம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம உள்ளே வந்து நம்ம பிளெயின் சர்ஃபேஸ் ஆகிருக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்டிஃப்னர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஏன்னா சிலவங்களுக்கு அந்த ஃப்ரேம் இருக்கிறது தெரியாது. ஸோ இந்த கார்கோ டேங்க் உள்ளே வந்து எல்லா ஸ்டிஃப்னர்ஸும் வந்து உள்ளே தான் இருக்கும், வெளியே இருக்காது. ஸோ வெளியே வந்து ஒரு சின்ன ஒரு டோம் மாதிரி இருக்கும். வெளியே நம்ம ஹோல் ஸ்பேஸ்லேருந்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியும். ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அதோட ஃப்ரேம்ஸு ஸ்டிஃப்னர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறது. ஸோ நான் நிற்கிற இடம் வந்து இதுதான் பம்போட ஏரியா. இது வந்து நம்ம மெயின் பம்ப்பு, இது வந்து ஆக்சிலரி பம்ப். ஆக்சிலரி பம்பில் வந்து இந்த மெஷ் எல்லாம் கொடுக்கல. நம்ம ஆக்சுவலி இந்த மெஷ்ஷை போடுறதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த அரௌண்ட் இந்த பம்ப் வந்து நம்ம போடுறதுக்கு தான் வந்தோம். இதில் இல்லை, நம்ம ஆக்சிலரி பம்பில் அது கொடுக்கல. அவங்க என்னென்னு எதுக்காக கொடுக்கலன்னு தெரியலை. ஆனால் ஏன்னா ரேராக தான் நம்ம ஆக்சிலரி பம்ப் யூஸ் பண்ணுவோம், அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால தான் அதில் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நம்ம மெயின் கார்கோ பம்பில் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொடெக்ஷன். அந்த சம்பில் வந்து மெஷ்ஷு கிரேட்டிங்ஸ் மாதிரி வரும். அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கிரேட்டிங்ஸ் அந்த கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணால் தான் நம்ம வந்திருக்கோம். இருக்குல்ல, கடைசியாக இருக்கிற ஒரு லைன் தெரியுதுல்ல, அது கரெக்டாக வந்து ஆக்சிலரியோட இதில் போகும், ஆக்சிலரி டிஸ்சார்ஜ் லைன். அது இந்த மெயின் லைன் வந்து என்ன, அதோட செகண்டாக இருக்குல்ல, இந்த லைன் வந்து கரெக்டாக அப்படியே போய் நம்ம மெயின் பம்பில் போகும், கார்கோ பம்பில். அதாக்கும் அதோட டிஸ்சார்ஜ் லைன். இன்னொன்று தெரியுதுல்ல, நம்ம மேலே கீழே வருது 3வது லைன், அது வந்து கீழே ட்ராப் லைன். இதுதான் வந்து நம்ம ஃபில்லிங் லைன்னு சொல்லுவோம். இது